தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் இதை கடைபிடியுங்கள். மார்கழி மாதம் என்றாலே மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாகவும் சொல்லலாம்ங்க. இந்த மார்கழி மாதம் என்பது மதி நிறைந்த மாதமாகவும் அதிகாலை வேளையில் நாம பெண்கள் நீங்கள் எந்திருப்பது என்பது ஒரு குளுமையாகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் மனது நிறைந்ததாகும் என்று சொல்லலாம்ங்க. வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யம் நிறைந்த மகாலட்சுமி வீட்டிற்கு வரவழைப்பது என்பது பெண்களால் தான் முடியுங்க. நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு மகாலட்சுமியை வரவழைத்து நிலைவாசலில் விளக்குகள் தீபம் ஏற்றி பின்பு பூஜை அறையிலும் இந்த ஒரு பொருளை வைத்தால் உங்களுக்கு கோடி நன்மைகளை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இந்த பூஜையானது நீங்கள் கடைபிடித்து வரலாம். மேலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த பூஜை செய்வது மிக மிக அவசியம்ங்க. இப்படி மார்கழி மாதம் ஒரே நாள் வீட்டில் பூஜை செய்தாலே கோடி நன்மை நம்மால் பெற முடியும் என்றாலே அப்போது தினம் தினம் இந்த பூஜையை வீட்டில் செய்தால் நமக்கு வரக்கூடிய அபரிவிதமான பலனை நம்மால் வார்த்தைகள் நிச்சயம் சொல்ல முடியாதுங்க. மார்கழி மாதத்துல நம் வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் முடிந்தால் தொடர்ந்து செய்யலாம்ங்க. அப்படி முடியாதவர்கள் ஒரே ஒரு நாளாவது இந்த மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு முறை பூஜை செய்தால் கூட போதும். நிச்சயமாக அதற்குண்டான பலனை அந்த பகவான் உங்கள் கையில் கொடுத்து விடுவார் என்பதை எந்த சந்தேகமும் இல்லைங்க. முதலில் பூஜை அறையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய அந்த பொருள் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அது புனிதமான ஒரு துளசி இலை தான். துளசி இலை என்பது அனைவருடைய வீட்டிலும் இருக்கும். அனைவரும் நாம அதை மிகவும் பக்குவமாக அதுக்கு தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வருகிறோம். அதிலும் இந்த துளசி இலை என்பது பெருமாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த துளசி இலையால் உங்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்து பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்து ஒரு சிறிய பஞ்சபாத்திரத்திலோ அல்லது பித்தளை சொம்பிலோ தண்ணீரை ஊற்றி அதில் பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு துளசி இலைகளை போட்டு வில்வ இலைகளை போட்டும் அதை சுவாமி படத்திற்கு முன்பாக, அதாவது பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை மனதார செய்யுங்கள் சகோதரிகளே. அதாவது இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்திலே செய்வது ரொம்பவும் சிறப்புங்க சகோதரிகளே. நீங்கள் இதை கவனமாக கடைபிடியுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டை முடிந்தவர்கள் தினசரியும் மேற்கொள்ளலாம். அது ரொம்பவும் சிறப்பு. முடியாதவர்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை தினங்களில் செய்யலாம். அதுவும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். முடியாதவர்கள் மார்கழி மாதம் முடிவதற்குள்ளாவது உங்கள் கைகளால் பெருமாளுக்கு ஒரு நாளாவது இந்த துளசி மாலையை வாங்கி போட்டு வழிபாடுகளை செய்யலாம். மகாலட்சுமிக்கு துளசி இலை என்றாலே அது ரொம்பவும் ஒரு பிரியமானது என்றே சொல்லலாம்ங்க. அப்படி மகாலட்சுமி தேவிக்கு துளசி மாலையை சமர்ப்பணம் செய்தால் நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்கிறதுங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக செய்து பலனடையலாம் சகோதரிகளே. வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்க செல்வங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சோன்னா பெண்களே, நீங்கள் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக தெரிந்து இந்த பதிவில் சொல்றபடி நீங்கள் இந்த பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்தீர்கள் ஆனால் நிச்சயம் கோடி நன்மைகளையும் பெறலாம் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.